ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கொஞ்சம் நாலேஜ் இப்போ மக்கள் மத்தியில நிறையவே வர ஆரம்பிச்சிடுச்சு. பட் ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறத மாதிரியே என்ன பண்ணக்கூடாது, எப்போ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தளவுல மக்கள் செய்யக்கூடிய காமனான சில மிஸ்டேக்ஸ் என்ன, அதை ஏன் செய்யக்கூடாது, எதுக்காக அப்படிங்கிற ரியல் ரீசனோட நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. இன்னும் நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட் சீரிஸ் 4ல செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா? பிளானிங். எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தளவுல பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒவ்வொரு மாசமும் 10,000 ரூபாயை சேமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அந்த 10,000 ரூபாயும் கொண்டுட்டு போயிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டா ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸ் வரும், அதனால நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நோ, அப்படியே பண்ணக்கூடாது. அந்த 10,000 ரூபாயில் ஒரு 2,000 ரூபாய் வேற ஒரு இடத்துலையும், 3,000 ரூபாய் வேற ஒரு இடத்துலையுமே, அப்புறம் 5,000 ரூபாயை ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு எதில் நாலேஜ் ஜாஸ்தியாக தெரியுமோ அப்படி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆர்டி போடுறீங்கன்னா ஆர்டி, இல்லை பிபிஎஃப்னா பிபிஎஃப், இல்லை குழந்தைங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்க பேரில் சுகன்யா சம்ரிதி யோஜனா, இந்த மாதிரியான ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான திட்டத்தில் பாதி பணமோ, இது கொஞ்சம் ஹை ரிஸ்க் இருக்குது, அதே சமயத்தில் ஹை ப்ராஃபிட்டும் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் மொத்தத்தையும் கொண்டுட்டு போய் புதக்குழியில் போய் போடுறதுக்கு கொஞ்சம் பிரித்து போட்டால் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு தப்பு பிளான் பண்ணாமல் நீங்கள் பண்ணுறது தான். ஏன் அப்படின்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்லுவேன். இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், சரியா? ஸ்டாக் மார்க்கெட்னாவே நமக்கு தெரியும், ஷார்ட் டேர்முக்கு வேற மாதிரி பிளானிங் இருக்கு, லாங் டேர்முக்கு வேற மாதிரி இருக்கு. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்னு பார்க்கும்போது லாங் டேர்முக்கு நீங்க போடுறீங்களா, ஒரு 10 வருஷம் தொடாம இருப்பீங்களா, அப்புறமா தான் உங்களுக்கு அந்த பணம் தேவையா, அப்ப நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல போடுங்க, நிச்சயமா உங்களுக்கான ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஒரு பிளானிங்ல நம்ம செய்யற தப்பு என்ன தெரியுமா? அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல உங்களுடைய பணத்தை எல்லாம் போட்டுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு உங்களோட குழந்தைக்கு ஒரு கல்யாணமோ இல்லை ஏதோ ஒரு படிப்பு செலவோ இல்லைன்னா ஆஸ்பத்திரி செலவுக்கோ பணம் வேணும் அப்படின்னு இந்த பணத்தை எடுத்துட்டீங்கன்னா பிரயோஜனமே இல்லை. நிஜமா சொல்ல போனோம்னா ஒரு 3 வருஷம் வரைக்கும் நீங்க ப்ராஃபிட்டே பெருசா பார்க்க முடியாது. அதுக்கப்புறமா தான் ஒரு க்ரோலாம் தெரியும். ஒரு அவ்வளோ க்ரோ, அதுக்காக நான் சொல்றேன், வரும் ப்ராஃபிட்லாம், பட் அந்த அளவுக்கு பெருசான டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியாது. குறைஞ்சபட்சம் 5 வருஷம், அப்புறம் 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், எவ்வளோ வருஷம் போடுறீங்களோ அதுக்கு மேலே உங்களுக்கான ப்ராஃபிட் தான் நான் சொல்லுவேன். ஸோ பிளானிங் பண்ணுறது, மொத்த பணத்தையும் கொண்டுட்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது. ரெண்டாவது, இந்த ஷார்ட் டேர்முக்கு வேணும், எனக்கு ஆத்திர அவசரத்துக்கு பணம் எடுத்துக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் போடக்கூடாது. அந்த தப்பு செஞ்சிடாதீங்க. ஏன்னா சப்போஸ் ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க உங்களோட பிள்ளைங்களுக்கு, ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ, சரியா? அந்த சமயத்தில் திடீர்னு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? கோவிட் சமயங்கள்லாம் 30% 40% டவுன் ஆச்சு. பணம் போச்சு, பாதி பணம் போச்சு. 1 லட்ச ரூபா போட்டால் 50,000 போச்சு. என்ன பண்ணுறதுங்க? அந்த மாதிரியான சமயத்தில் நம்மளால என்ன பண்ணுறதுனே தெரியாது. யோசிச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்குது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், ஒரு லாங் டேர்ம் அப்படின்னு நீங்கள் ஐடியா வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் இது பண்ணணும். ஐயோ யுவராணி, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது, நான் லாங் டேர்ம் 10 வருஷம் போட்டிருக்கேன், அப்போ ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நான் சீரீஸ் 1, சீரீஸ் 2, சீரீஸ் 3 நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணியிருக்கோம். அதுலேயே நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10 வருஷன்ற மாதிரி பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அதுலேருந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் வித்ரா பண்ணி சேஃபர் ஜோனாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பிரித்து போட்டணும். ஏன்னா 8 வருஷம் பார்க்கும்போது நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். 10 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுறதை விட இப்போ 10 வருஷம்னா அது ஓகே. முன்னாடியே இந்த மாதிரியான ப்ரீ பிளானிங்லாம் பண்ணணும். இன்னும் தெளிவாக நான் சொல்கிறேன், பட் இதை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த சமயத்தில் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கோவிட் சமயங்களில் 30 to 40% கிராஷ் ஆச்சு தெரியுமா? நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா பாதி பணம் போச்சுன்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட 50,000 ரூபா போச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை போட்டு வச்சுருப்போம், எவ்வளோ வருஷம் காத்துட்டு இருந்திருப்போம். இப்போ இப்படி கிராஷ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்போம். அதனால ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை சூஸ் பண்ணக்கூடாது. சரி உரானே, ஷார்ட் டேர்முக்கு நான் யூஸ் பண்ணல, மேபி லாங் டேர்ம் ஸ்டாக் மார்க்கெட் 10 வருஷம் நான் போட்டிருக்கேன், சரியா? 10 வருஷத்தில் அந்த 10வது வருஷத்தில் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? 10 வருஷம் அமைதியாக காத்துட்டு இருந்த எனக்கு போய் இவ்வளோ பெரிய அடி தரலாமா? கரெக்டான கேள்வி. அதுக்கு என்ன பண்ணணும்னா,
ஒரு உங்களுடைய அந்த டைம் பீரியட் எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ போட்டுட்டு இருக்க பணம் என் பிள்ளையோட படிப்பு செலவுக்காக, என் பிள்ளையோட கல்யாண செலவுக்காக, இல்லை ரிட்டையர்மெண்ட் பிளானுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி தான் எப்போவுமே ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ 10 வருஷம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா 8வது வருஷத்துல உங்களோட பணத்தை கொஞ்சம் வித்ரா பண்ணிடுங்க. அந்த 8 வருஷத்துல கொஞ்சம் கிடைச்சிருக்கும் பணம், சீரியஸாக நல்ல ப்ராஃபிட்டே கிடைச்சிருக்கும் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தளவில். வித் நாலேஜோட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு சேஃப் அண்ட் செக்யூரான எஃப்டிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருங்க. அப்புறம் கொஞ்சம் பணம் மட்டும் அந்த 2 வருஷம் இருக்கும்போது கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம்ல. எனக்கா இருந்தாலும் நம்மளுடைய பணம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சிருக்கோம், இவ்வளோ வருஷம் காத்துட்டு இருக்கோம், நினச்ச ப்ராஃபிட் கிடைக்கலன்னா யாருக்காக இருந்தாலும் வருத்தம் இருக்க தான் செய்யும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தவரை ப்ராப்பரான பிளானிங் இல்லைன்னா முடிஞ்சு சோழி. அடுத்து லேக் ஆஃப் ரிசர்ச். ஒரு உதாரணத்துக்கு நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர்லாம் வந்து ஒரு கம்பெனியை வந்து விளம்பரப்படுத்துகிறாரு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது அந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் சூப்பரான ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி கண்ணு மூடிட்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது ரிசர்ச்சே இல்லாமல். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணல பைஜூஸ் நமக்கு தெரியும் அந்த கம்பெனி பற்றி. ஷாருக் கான் அப்படி இப்படின்னு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வச்சு வந்து பிரபலப்படுத்தினாங்க, ப்ரொமோஷன் பண்ணாங்க. இப்போ அந்த கம்பெனியே இழுத்து மூடிட்டாங்க. அப்போது பெரிய பெரிய பிரபலமான நபர்கள் அந்த கம்பெனிக்கான ஒரு பிராண்ட் அம்பாசிடராக இருக்காங்க, விளம்பரப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினச்சி அந்த கம்பெனி மேபி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா அந்த கம்பெனியோட நிலைமை என்ன? இதுதான், இப்படி தான் நம்ம யோசிக்கணும். ஸோ எப்படி செக் பண்ணணும், எப்படி ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். screener.in நான் கூகுளில் போடுறேன். ஒரு உதாரணத்துக்கு என்ன கம்பெனி எடுக்கலாம், இப்போது டாடா மோட்டார்ஸ் தான் எந்த இடத்துலையும் இருக்குது. ஸோ டாடா மோட்டார்ஸ் நான் எடுக்கிறேன். ஸோ இவங்களோட கிராஃபை பார்க்கணும். ஸோ 1 வருஷம் கிராஃப் இப்படி இருக்குது, 3 வருஷம் கிராஃப் இப்படி இருக்குது, 5 வருஷம் கிராஃப் இப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கிராஃப் ஓகே எப்படியும் மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கம்பெனி ஓகேவாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இதை தவிர்த்து இன்னும் சில விஷயங்கள் கூட நம்ம செக் பண்ணணும். ரிசர்ச் அப்படின்னா அது மட்டும் இல்லை, ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சுன்னு இருக்குது. டாடா மோட்டார்ஸ் கம்பெனியினுடைய நார்மலான ரிசர்ச்னு பார்க்கும்போது கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் இப்படி சும்மா நம்ம ஜென்ரலாக தான் பார்ப்போம். பட் ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் நம்ம வந்து உள்ளே போயிட்டு ஆராய்ஞ்சு பார்க்கணும். அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் பிளான் என்ன, அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, யார் யாரெல்லாம் போர்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, அவங்க மாறுறாங்களா, எவ்வளோ வந்து ஷேர்ஸ் வந்து ப்ரொமோட்டர் சைட்லேருந்து இருக்குது, எவ்வளோ வெளியில் கொடுத்துருக்காங்க, பப்ளிக்கில் இருக்குது, எவ்வளோ ஃபாரினர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கணுன்றதே நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அனலைசிஸ்ன்னு பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் கம்பெனி ரிலேட்டடான செக்டார்ஸ், அதாவது ஆட்டோமொபைல் செக்டார்ஸில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இங்கேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு கம்பெனியுடைய பிஇ ரேஷியோ என்ன, மார்க்கெட் கேபிடலைசேஷன், டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோ கொடுக்குறாங்க, அந்த குவார்ட்டருடைய ப்ராஃபிட் என்ன, சேல்ஸ் என்ன போய்ட்டுருக்கு, இது பார்க்கலாம். இது வந்து ஒவ்வொரு குவார்ட்டர்ஸ்க்கு என்ன அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் செலவாயிருக்கு பாருங்களேன். செலவு பார்க்கும்போது மார்ச் ஜூன் பார்க்கும்போது கம்மியாக இருக்குது செலவு. அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்க்கும்போது மார்ச் கம்பேர் பண்ணும்போது ஜூன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ நெட் ப்ராஃபிட்டு வந்து அதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்ன நடந்துகிட்ருக்கு, இபிஎஸ்னால் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதோடு மட்டும் இல்லை ப்ராஃபிட் லாஸ். ஸோ ப்ராஃபிட் லாஸ் பார்க்கும்போது இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பாருங்கள், ப்ராஃபிட் வந்து இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்க்குறேன், ஓகே 5962 இப்போ வரைக்கும். அண்ட் மார்ச்சில் இவ்வளோ இருந்திருக்கு, அண்ட் இபிஎஸ் இவ்வளோ இருக்குது, அண்ட் டிவிடெண்ட் பே அவுட் வந்து இவ்வளோ கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டையும் பார்க்கணும். ஸோ எவ்வளோ மற்றவங்க கிட்டேருந்து பாரோ வாங்கியிருக்காங்கன்னு இங்கே இருக்குது பாருங்கள், பாரோயிங்ஸு. லயபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, அசட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். லயபிலிட்டிஸ்னால் அது அவங்களோடதே கிடையாது, கடன் மாதிரி தான் அது. ஐயோ ஜாஸ்தியாக இருக்குது. டோட்டல் அசட்ஸ் வந்து இங்கே இருக்குது. அப்புறம் கேஷ் ஃப்ளோஸ்லாம் என்ன இருக்குது, இந்த ரேஷியோஸ்லாம் என்ன அப்படிங்கிறதுலாம் நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இது ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் ப்ரொஃபைல் பேஜில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற கோர்ஸ் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். பங்குச்சந்தை பாடநெறி பார்த்தீங்களா, தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, கன்னடத்தில் இருக்குது, தெலுங்குல இருக்குது, எல்லா லாங்குவேஜஸ்லையுமே இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம்ங்க. ஸ்டாக் மார்க்கெட் மற்றும் ஸ்டாக்ஸினுடைய வகைகள் என்ன, டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டான இன்ட்ரடக்ஷன் என்ன, ஸோ அந்த அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது, மார்க்கெட்டோட விவரம் என்ன, கம்பெனியோட விவரம் என்ன, ஐபிஓனுடைய அறிமுகம், ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன, நம்மளுடைய ஃப்யூச்சருக்கான அந்த விவரங்கள்லாம் என்ன, மதிப்புக்கும் வளர்ச்சிக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன, அண்ட் எந்த ஸ்டாக்ஸை எப்படி நம்ம வந்து தேர்வு செய்கிறதுக்காக 2 தடவை கொடுத்துருக்காங்க, பார்ட் 1 பார்ட் 2. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. டாப் டு பாட்டம் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இப்போ காமிச்சில நிறைய இந்த வேர்ட்ஸ் எல்லாம், டேர்ம்ஸ் எல்லாம் அந்த screener.comல அதை பற்றின எல்லா விஷயங்களுமே இதில் இருக்குது. ஸோ
இதனோட விலை பார்க்கும்போது 1200 ரூபா, பட் தள்ளுபடி உங்களுக்கு கொடுக்குறோம் 50%. ஜஸ்ட் நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸை 599 வாங்கிக்கலாம். ஸோ கோர்ஸுடைய லிங்க் நம்ம சேனலுடைய பயோவில் இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்களா 54 வீக்ஸ் ஹை பார்க்கும்போது 1179, லோ பார்க்கும்போது 614 ரூபா. இப்போ கரண்ட் ப்ரைஸு 926 ரூபா. நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியல, நான் ஷூட் பண்ண சமயத்தில் இந்த விலையில் இருக்குது. மை காட், ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த புக் வேல்யூனா என்ன, இந்த டிவிடெண்ட் ஈல்ட்னா என்ன, ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கணும், மார்க்கெட் கேபிடலைசேஷன் எவ்வளோ இருக்கணும். ஆப்வியஸாக மார்க்கெட் கேபிடலைசேஷன் 15,000 கோடிக்கு மேலே இருந்தாலே இது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம் தான். அந்த ஸ்டாக் பிஇ வேல்யூ எவ்வளோ இருக்கணும், ஆர்ஓசினா என்ன, இந்த மாதிரி நிறையா டேர்ம்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கோர்ஸ்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அப்புறம் இன்னும் நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஜாஸ்தியான ப்ரைஸ் ஒரு ஸ்டாக் இருக்குது, ஒரு 3000 ரூபா, 4000 ரூபா, 5000 ரூபான்னு இருக்குது அப்படின்னா அதில் அந்தளவுக்கு பெருசாக ப்ராஃபிட் வராது. பிகாஸ் அந்த கம்பெனி ஆல்ரெடி சுத்தமாக வளர்ந்துருச்சு, அது கொஞ்சம் கம்மியாக தான் வளரும். ஸோ ப்ராஃபிட்டும் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்க, கம்மியான காசில், அதாவது லோவாக இருக்கும் போதே வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அந்த கம்பெனி தான் நல்லா வளரும், அப்போ அந்த கம்பெனிக்குலேருந்து நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ரெண்டுத்தில் எது கரெக்டு சொல்கிறேன் இருங்க. உதாரணத்துக்கு நான் இன்ஃபோசிஸ் கம்பெனியை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த கம்பெனியினுடைய மேக்ஸ் போடுறேன், எப்போ ஆரம்பித்தாங்க அதுலேருந்து போடுறேன். ஓகே, உதாரணத்துக்கு 2005 ஏப்ரல் 15 பார்க்குறேன், 122 ரூபா. இப்போ பாருங்கள் அதோட வேல்யூ 1893 ரூபா. மை காட், அப்போது கம்மியான ப்ரைஸ் தான். அப்போவே வாங்கியிருந்தேன்னா கொஞ்சம் நாள் கழித்து பார்க்கும்போது எனக்கு ஜாஸ்தியான ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொன்ன கேஸுக்கு இது கரெக்டாக இருக்குது. சரியா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் யாராச்சும் இந்த இடத்துல வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். எந்த இடத்துல? இப்போது இருங்க, லாஸ்ட் 1 இயர் பார்த்துக்கலாம். லாஸ்ட் 1 இயரில் 1300 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னு நினச்சிக்கலாம். இப்போது அது ஏறி இருக்கா இல்லையான்னு பாருங்கள். 1893 ரூபாங்க இந்த கணக்குப்படி. அப்போ நீங்கள் 1300 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் 1800 ரூபாயே ஆயிருக்கு. ஸோ ஜாஸ்தியான ப்ரைஸில் நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்கினா கூட வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். ஸோ இதை தான் அந்த கோர்ஸில் நாங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். இன்னொன்று, நம்ம ஒரு ஸ்டாக் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டாக் அந்த சமயத்தில் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசில் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஓவர் பீக் இருக்கக்கூடிய ப்ரைஸில் தெரியாதனமாக வாங்கிடுறாங்க. இப்போது எப்படி நம்ம அந்த ப்ரைஸை சூஸ் பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்சேஷனை நான் காட்டுறேன் பாருங்களேன். இப்போது ரிலையன்ஸ் கம்பெனி நான் டைப் பண்ணுறேன், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ 5 இயர்ஸ் பார்க்கும்போது 2019 எவ்வளோ இருக்குது, 1400 ரூபா இருக்குது. ஆனால் பாருங்களேன், மார்ச் 20, 2020 925 ரூபாய்க்கு வந்துருச்சு. மை காட் அப்படின்னு நினச்சி எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் போக 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 எப்படியா இருக்குன்னு பாருங்கள். 925 ரூபா 2000 இப்போ எங்கே வந்து நிற்கிது, 2900 வந்து நிற்கிது. ஆனால் ஆல்ரெடி இது 1400 ரூபாலெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் டக்குன்னு கம்மியாச்சு. இந்த சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஜாக்பாட் தெரியுமா? பட் எல்லாரும் என்ன பண்ணுறோன்னா, ஐயோ கம்மியாயிடுச்சு, இன்னமுமே அது கம்மியாருன்னு நினச்சி சில பேர் வித்திருப்பீங்கள, அவங்களுக்குலாம் பயங்கர நஷ்டம். ஆனால் மார்க்கெட் பற்றி நல்லா அனலைஸ் பண்ணவங்க இந்த சமயத்தில் தான் அவங்க ஸ்டாக்கே வாங்கியிருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் பீக்கில் இருக்கும்போது வாங்கிட்டு ஐயோ இப்போ கம்மியாகுது என்னடா பண்ணுறதுன்னு தெரியலன்னு முழிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் பீக்கில் இருக்கா, இல்லை கம்மியாகுதா, இல்லை இன்னும் கம்மியாகுமா, இல்லை மார்க்கெட் வேல்யூ இன்னும் ஏறப்போதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த என்ன இண்டஸ்ட்ரி, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃப்யூச்சரில் கொண்டுட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற எல்லா அனலைசேஷனும் நம்ம முன்கூட்டியே பண்ணி வச்சுருக்கணும். அதெல்லாம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் பண்ண முடியும். அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ட்ரேடிங் அப்படிங்கிறது அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் அதுக்குள்ளே இறங்கவே வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம பண்ணக்கூடாத சில மிக முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன, தவறுகள்லாம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப நான் தெளிவாக சொன்னேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிஜமாக என் ஃப்ரெண்டெல்லாம் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறோம் யுவராணி, இது வரைக்கும் எங்களுக்கு இது தெரியாமல் போச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.